ஹாய் எவ்ரிவன், வெல்கம் டு அவர் சேனல் சீரியல் ஸ்பீக்கர். நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மகாநதி சீரியலில் இன்றைக்கி என்ன நடந்துச்சுன்றதை பார்க்கலாம். காவேரி வீட்டுக்கு வந்து ரீச் ஆகிடுறாங்க. ரீச் ஆகிட்டு விஜய்க்கு கால் பண்ணுறாங்க. நான் வீட்டுக்கு வந்துட்டேன், நீங்கள் எங்கே இருக்கீங்க, நீங்கள் சேஃபாக இருக்கீங்களா அப்படின்ற மாதிரி கால் பண்ணி பேசிகிட்டு இருக்காங்க. பேசிகிட்டு இருக்கும்போதே நான் சேஃபாக தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லி ரூம்குள்ளே என்ட்ரி ஆகுறாரு. காவேரி அவங்க ரூம்குள்ளே வரதை கவனிக்காமல் ஃபோன்லேயே தொடர்ந்து பேசிகிட்டு இருக்காங்க. திரும்பி பார்த்தா விஜய் நிற்கிறாரு. விஜய் வந்து சொல்கிறாரு, இன்றைக்கி பசுபதி எங்கள் கண்ணில் மாட்டினா நீ சொன்ன மாதிரியே. நான் பார்த்த நேரம் குமரனும் அங்கே இருந்தாப்புல. குமரன் தான் ஃபஸ்ட்டு அவரை அடிச்சிட்டு இருந்தார். குமரன் நம்பவே அவனை போட்டு வெளுன்னு வெளுத்துட்டாப்புல. அது மட்டும் இல்லாமல் அவன் என்னை பார்த்ததும் ஓட ஆரம்பித்தான். ஓடி போய் நிவின் கையில் மாட்டிக்கிட்டான். நிவினும் நல்லா முடிஞ்ச வரைக்கும் அடித்தார். ஆனால் தப்பிச்சு ஓடிட்டான் காவிரி. அவனை இதோட சும்மா விடக்கூடாது, இன்னும் அவன் கண்ணில் சிக்கணும்னு தான் நான் இருக்கேன், அவனை இதோட முடிச்சு கட்டிடணும் அப்படின்ற மாதிரி பேசிகிட்டு இருக்காங்க. இவங்க பேசிகிட்டு இருக்கும்போதே காவேரி பரவாயில்லைங்க, விடுங்க விடுங்க, கிரேட் ஜாப்னு சொல்லி கை கொடுக்கும்போது கையில் பார்த்தா அவருக்கும் அம்மா வந்திருக்கும். ஏங்க இது அம்மா நோய்ங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. சொன்னதுக்கு விஜய் சொல்கிறாரு, இல்லை இல்லை, இது அதுவாக இருக்காது, வேறு ஏதாவது தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. சொன்னதுக்கு காவேரி, இல்லை எனக்கு வந்திருக்கு, எனக்கு நல்லா தெரியும், எனக்கும் ஸ்டார்டிங் இப்படி தான் இருந்துச்சு, இது அம்மா போட்டது தான், இதனால தான் நான் உங்ககிட்ட சொன்னேன், நீங்கள் என்கிட்ட இருக்காதீங்க, நீங்கள் போயிடுங்க, நான் தனியாக இருந்துக்கிறேன்னு சொல்லிட்டு இப்போ என்ன பண்ணுறது அப்படின்ற மாதிரி ரொம்பவே கோவப்பட்டு கத்துறாங்க. அதுக்கு பதிலுக்கு விஜய் சொல்கிறாரு, இரு ஃபஸ்ட்டு டாக்டர்கிட்ட கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம், அதுக்கப்புறமா நீ கோவப்படுன்னு சொல்லி ஃபோனில் ஃபோட்டோ எடுத்து டாக்டருக்கு அனுப்பி வைக்கிறாரு. டாக்டரும் பார்த்து அதை கன்ஃபார்ம் பண்ணிடுறாங்க. உடனே காவேரி இன்னும் கொஞ்சம் கோவப்பட்டு கத்த ஆரம்பிச்சிடுறாங்க. என்னால் நீங்கள் பார்த்துக்கிட்டே ரொம்ப கஷ்டப்பட்டேன், ஆனால் நீங்கள் இப்போ தனியாக இருக்கணும், என்ன பண்ண முடியும் யோசிச்சு பாருங்கள், இங்கேருந்து எப்படி சமாளிக்க முடியும், நானே அம்மா கிட்டே 2 நாள் தனியாக இருந்துக்கிறேன், இன்ஃபெக்ஷன் இன்னும் கொஞ்சம் க்யூர் ஆக வேண்டியது இருக்குன்னு பொய் சொல்லி வச்சுருக்கேன், இது உங்களுக்கு எவ்வளோ நாள் சரியாகும்னு தெரில, அது வரைக்கும் என்னால் இங்கே இருக்கவும் முடியாது, எப்படி நீங்கள் மேனேஜ் பண்ண போகிறீங்க, ரொம்ப கஷ்டம் அப்படின்ற மாதிரி விஜய் கிட்ட அடுக்கடுக்காக பேசிக்கிட்டே இருக்காங்க. விஜய் சொல்கிறாரு, நான் கெஸ்ட் ஹவுஸ்க்கு கிளம்புறேன், இங்கேருந்து சரிப்படாது, நான் அங்கே போய் இருக்கிறேன்னு சொல்கிறாங்க. உடனே காவேரி, அங்கே எப்படி நீங்கள் தனியாக இருப்பீங்க, எனக்கு உங்கள் ஹெல்ப் இருந்தனால சீக்கிரமாக க்யூர் ஆகிட்டேன், நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்ற மாதிரி கேட்குறாங்க. உடனே விஜய், இருக்கட்டும் நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லி அந்த ரூம்லேருந்து கிளம்பிடுறாருங்க. அடுத்த சீனில் அப்பள ஆர்டர் வந்திருக்கிறதுக்கு வேலை பார்க்குறதுக்காக லேபர்ஸ் வராங்க. அவங்க 2 பேரும் வந்துட்டு தண்ணி எடுக்க போகிறோம், தண்ணி குடத்தை கொடுங்க அப்படின்ற மாதிரி சொல்லி கேட்குறாங்க. காவேரியும் எடுத்து கொடுத்து அவங்கள போய் வேலையை கண்டினியூ பண்ணுங்கள், இன்னும் கொஞ்சம் பேர் வர வேண்டியது இருக்குது, வந்ததும் வேலையை ஸ்டார்ட் பண்ணிடலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. சொல்லிவிட்டு அவங்கள அனுப்பி வச்சிடுறாங்க. அவங்க போனதுமே குமுதனோட அம்மா, மோட்டர்லாம் வாங்கி போகிறேன்னு சொன்னேன்லடி, எங்கடி அது, இன்னும் அந்த வேலையில் நீ ஸ்டார்ட் பண்ணலையா அப்படின்ற மாதிரி கேட்க. உடனே காவேரி ரொம்பவே சந்தோஷப்பட்டு, இதுக்காக தான் நான் வெயிட் பண்ணேன்னு மனசுக்குள்ளே நினச்சிக்கிட்டு, ஆமாம் தான், அதுக்கு ஒரு பெரிய வேலை இருக்குது, அதெல்லாம் நான் அப்ளை பண்ண வேண்டியது இருக்குது, அதெல்லாம் அப்ளை பண்ணோம்னா கவர்மெண்ட்லேருந்து பணம் வரும், மானியம்லாம் கொடுப்பாங்க, அதுவும் இல்லாமல் இதுக்குண்டான தொழில் எல்லாத்தையும் கற்றுக் கொடுப்பாங்கன்ற மாதிரி சொல்கிறாங்க. சொன்னதுக்கு காவேரி பேச்சை கேட்டுட்டு எல்லோரும், பரவாயில்லையே அப்படியெல்லாம் தராங்களா கவர்மெண்ட்டில், இதெல்லாம் எங்களுக்கு தெரியாது அப்படின்ற மாதிரி பேசிகிட்டு இருக்காங்கங்க. பேசிகிட்டு இருக்கும்போதே காவேரி சொல்கிறாங்க, அதுக்காக 1 வாரம் ஒர்க் ஷாப் நடக்குது, நான் போய் அங்கே கலந்துக்கிட்டேன்னா அங்கே இருக்கிற எல்லா தொழிலையும் நான் கற்றுக்கிட்டு வந்துடுவேன், அதுக்கப்புறம் எல்லாருமே செய்கிறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஆனால் அது எங்கன்னு கேட்கும்போது கொஞ்சம் லாங்கில் சொல்கிறாங்க. 10வது வரைக்கும் அவ்வளோ தூரம் நீ போயிட்டு வர முடியாது, நீ அதுக்கெலாம் போவேணான்னு சொல்லி காவேரியோட அம்மா சொல்லிடுறாங்க. காவேரி என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அப்செட் ஆகிடுறாங்க. சரி நான் போய் லேபர்ஸ்க்கு இதெல்லாம் எடுத்து கொடுக்குறேன்னு சொல்லி காவேரியோட அம்மாவும் கங்காவும் கிளம்பும்போது கரெக்டாக யமுனாவும் நிவினும் வந்துடுறாங்க. காவேரியை பார்த்ததும் யமுனா சொல்கிறாங்க, உனக்கு ஃபுல்லாக க்யூர் ஆனதுக்கப்புறம் தான் போய் பார்க்கணுன்னு சொல்லிட்டாங்கக்கா, அதனால தான் என்னால் வர முடியலை, ரொம்ப லேட்டாக இது நான் வரதுக்கு காரணமும் இதுதாங்க்கா அப்படின்றாங்க. உடனே காவேரி அவங்கள பார்த்துட்டு, பரவாயில்ல விடு, ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீ நல்லா இருக்கல அப்படின்ற மாதிரி கேட்டுட்டு விட்டுடுறாங்க. உடனே கங்கா போய் காஃபி போடுற அப்படின்னு சொல்லி போகிறாங்க. உடனே யமுனாவும் பின்னாடியே போய், நான் உனக்கு ஹெல்ப் பண்ணுறேங்க்கான்னு சொல்லிட்டு உள்ளே போய் அவங்க 2 பேரும் வேலையெல்லாம் எப்படி போயிட்டுருக்கு, அத்தை எப்படி இருக்காங்க, வேலை பார்க்குறவங்க கிட்ட அது இதையும் சொல்லி கிளப்பி விட்டுற போகிறாங்க, கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்க சொல்லுக்கா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. இவங்க 2 பேர் பேசிகிட்டு இருக்கும்போதே காவேரி நிவின் கிட்ட தனியாக பேசணும்னு சொல்லி வெளியே கூட்டிகிட்டு போகிறாங்க. அங்கே கூட்டிகிட்டு போயிட்டு, இந்த மாதிரி விஜய்க்கும் அம்மா போட்டிருக்கு, அவருக்கு நான் சப்போர்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன், நான் அவரை பார்த்துக்கணும்னு நினைக்கிறேன், நீங்கள் ஏதாச்சும் சொல்லி எனக்கு வீட்டில் பெர்மிஷன் வாங்கி கொடுங்கன்ற மாதிரி சொல்கிறாங்க. உடனே நிவினும், ஆமாங்க, நாங்கள் பசுபதியை அடிக்கும்போது விஜய் வந்தார், அவர் தான் சொன்னார் உங்களை பார்த்ததா, அவர் இருக்கிற இடம் உங்களுக்கு தெரியுன்றது சொன்னார் அப்படின்னாங்க. ஆமாங்க எனக்கு தெரியும், நீங்கள் எனக்கு ஏதோ ஒரு சப்போர்ட் பண்ணி இப்போ என்னை அனுப்பி வைங்க, நான் ஒர்க் ஷாப் போகிறேன்னு அம்மா கிட்டே சொல்லியிருக்கேன், அதுக்கு எனக்கு பெர்மிஷன் வாங்கி கொடுங்க, நீங்கள் சொன்னால் அம்மா கேட்பாங்கன்ற மாதிரி சொல்கிறாங்க. உடனே நிவினும், சரிங்க நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. இதெல்லாம் பார்த்துட்டு யமுனா எங்கே போனாங்க இவங்க 2 பேர்த்தையும் காணுமேன்னு சொல்லி வெளியே வராங்க. கரெக்டாக அந்த நேரம் பார்த்து நிவினும் காவேரியும் அம்மா கிட்டே பேசிகிட்டு இருக்காங்க.
அம்மா சொல்கிறாங்க, உடம்பு சரியில்லாதோட இவ ஒர்க் ஷாப்லாம் போகிறேன்னு சொல்கிறா. அப்போ அதெல்லாம் சரிப்படாது நீங்கள் சொல்லுங்கன்றாங்க. உடனே நிவின், "இல்ல அத்தை, நீங்கள் நினைக்கிற மாதிரி அது இல்லை. அது ரொம்பவே நல்லது. தொழில்லாம் கற்றுக்கிட்டாங்கன்னா கவர்மெண்ட்லேருந்து பணம் வரும். பிஸ்னஸும் ரொம்ப டெவலப் ஆகிடும். நிறைய பேரை வச்சு ஃபேக்ட்ரி மாதிரி நம்ம ரன் பண்ணலாம்" அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே காவேரியும், "ஆமாம்மா, அதனால தான் நான் சொல்கிறேன். நான் போயிட்டு வரேன்" அப்படின்றாங்க. சரி, ஏதோ சொல்கிறீங்க, தம்பியும் சொல்கிறாரு, நீ போயிட்டு வான்ற மாதிரி சொல்லிடுறாங்க. உடனே குமரன் தம்பி எழுப்பலாம் அப்படின்னு உள்ளே போகும்போது, இல்லை அவன் மாத்திரை போட்டு தூங்குறாரு, குமரனை எழுப்ப முடியாது, என்ன பண்ணுறதுன்னு கேட்குறாங்க. உடனே நிவின் கொஞ்சம் கூட யோசிக்காம, நான் வேணா போய் காவேரியை ட்ராப் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஆனால் கங்கா போகிறதுக்கு யோசிக்கிறாங்க. யோசிக்கும்போது கரெக்டாக யமுனா வந்து பார்த்துட்டு இவங்க என்ன கூட்டு போயிடுவாரோன்ற மாதிரி நின்றுட்டுருக்காங்க. இந்த நேரத்தில் கங்கா வந்து என்டர் ஆகும். கங்கா யமுனா பார்த்துட்டு, என்னடி இப்படி நின்றுட்டுருக்கேன், இந்த காஃபி குடின்னு சொல்கிறாங்க. உடனே யமுனா, கொடுக்கா, நானே போய் அவர்கிட்ட கொடுக்குறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. சரின்னு சொல்லிட்டு காஃபி ஃப்ளேட்டை கையில் வாங்கிட்டு அப்படியே நின்றுட்டுருக்காங்க. இதோட இன்றைக்கி எபிசோட முடிச்சிடுறாங்க. நாளைக்கு என்ன நடக்குதுன்றதை பார்க்கலாம்.